Hello friends, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு ஒரு cookies recipe தான் பார்க்க போறோம். Fresh coconut வச்சு cookies பண்ணலாம். Butter வந்து 50 grams எடுத்துருக்கோம் ஒரு பவுல்ல. அதுக்கு அப்புறமா இத நல்லா வந்து ஒரு whisk வச்சு நல்லா creamy-யா பண்ணிக்க போறோம். இதுக்கு அப்புறமா இதுல வந்து sugar add பண்ண போறோம். Powdered sugar 50 grams. இது powdered sugar எதுக்கு யூஸ் பண்றோம்னா நல்லா creamy-யா வரும். ஈஸியா வந்து நம்ம blend பண்ணிடலாம் butter and sugar அதுக்காக. இது ரெண்டும் நல்லா mix பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்புறமா வந்து மைதா வந்து 50 grams ஆட் பண்றோம். எல்லாம் ஈக்குவல் குவாண்டிட்டி. மைதா, sugar, அதுக்கு அப்புறம் coconut, fresh coconut ஆட் பண்ண போறோம். custard powder 1/4 teaspoon. இதை ஆட் பண்ணிட்டு fresh coconut grind பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க 50 grams. அதுக்கப்புறம் cardamom powder 1 pinch. இது ஃப்ளேவர்க்காக ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஃப்ரெஷ் கோகோனட் ஆட் பண்ணுறதுனால இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் கோகோனட்க்கு பதில் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட ஆட் பண்ணி பண்ணலாம். இது ஃப்ரெஷ் கோகோனட் ஆட் பண்ணுறதுனால ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக வரும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்டர் இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு பால் எடுத்து அப்படியே வச்சிடலாம். ஏன்னா வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது நல்லா மெல்ட் ஆகி ஒரு நல்ல ஷேப்பில் வரும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ரவுண்ட் பால் பண்ணி வச்சா போதும். இது 160 degreesல வந்து 15 minutes வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ண அவன்ல இப்போ பேக் பண்ணுறோம். நம்ம கோகோனட் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெஷ் கோகோனட் வச்சு சூப்பரான ஒரு குக்கீஸ் ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.